என்ற எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு என் முதல்வனா இருந்தாலும் இப்பேற்பட்டவன் நான் வந்திருக்கின்றேனே யார்? இந்த உலகத்திலே என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று படைத்த 10 பிரஜாதிபதியிலே என்னையே பிரம்ம ரிஷி என்று அழைப்பார்கள். என்னுடைய பெயரோ வசிஷ்டர். ஆனாலும் இன்றைய தினத்திலே தேவ இந்திரனை காண செல்ல வேண்டும். இப்பொழுதே இந்திரனை சந்திக்க வேண்டும். இப்பொழுதே புறப்படுகிறேன். கண்டிப்பா கிடைக்கும் நினைத்தேன். ஆனால் இதுவரை கண்டிப்பா காணவில்லை. நீங்க குரங்கு அவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட தெரியுமா? தேவர்க்கெல்லாம் தலைவன் நான். ஆனால் முனிவர்க்கெல்லாம் தலைவன் யார் தெரியுமா? இவர் தான்டா. ஆமா. மகாமுனிவர் அவர் தான் விஸ்வநாத மயிலாரு. வச்சு பச்சம் பாரு எவனுக்கா சாவத்து ஒரு வந்தா ஐயா யார் தெரியுமா? நீ உட்காருங்க ஐயா. நீங்க ஓத்துக்கு என்ன சாப்பிடுறீங்க? வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறீங்க? அனைவரும் உண்ணுவது யானை உண்மை. ஐயா என்ன வாங்கி ஊத்தி கலாசி பார்த்தா கலைக்கு வாயில ஊத்தி பாரு. சுவாமி தேவேந்திரா, நான் எதற்காக இங்க அழைத்தேன் தெரியுமா? உண்மைதான். ஒத்த தும்பல்றா. ஐயா மூஞ்சில் ஜலதோஷம் பிடிச்சது கம்முன்னு இருப்பியா? இல்லையா முகத்தலியா மூக்கலியா யாரா சொம்பாரிடா. தங்களை எதற்காக என்றுமில்லாமல் இந்த விஸ்வாமித்திரனை அழைத்த காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. சந்தேகம்? ஆமா. என்ன சந்தேகம்? அந்த சந்தேகம் தெரியுமா? இவ்வுலகிலே தேவர்களை விடுத்து பூ உலகிலே இந்த மண் உலகிலே பொய் சொல்லாத புரிதல் பொய் சொல்லா புரிதல் யாராவது ஒருவர் இருக்கின்றார்களா? என்ன மாதிரியான பக்கத்தூர் பானம் கூட போது
போய் சொல்ல ஒரு புனிதன் புனிதன் உலகில் இருக்கின்றானா என்ற சந்தேகம் சந்தேகம் மனதில். அது மட்டுமல்ல சுவாமி. வேற என்ன? தேவர்களை விடு, தேவர்கள் ஆமா போய் சொல்ல மாட்டார்கள். மாட்டார்கள். ஆனால் ஆ, மானிட பிறவி, பிறவி இந்த மானிட பிறவிலே பிறவியிலே சத்தியம் சத்தியம் என்று 3 எழுத்தை எழுத்தை காப்பாற்றும் மனிதன் இருக்கின்றானா? தேவேந்திரா நீ சிரிக்காத, சூத்து வாயில பத்திக்கு நீ எடுத்துக்க. உனக்கு என்ன? அடுத்து நீ சிரிக்கவே முடியாது. புரிகின்றதா? தேவேந்திரா சுவாமி, நீ சொல்லும் வார்த்தைகள் விந்தையாகவே உள்ளது. நீ சொல்லக்கூடிய நபர்கள் நம்முடைய பொன்னுலகத்தில் ஒன்றால் இருப்பார்களே தவிர இந்த மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. ஏய், நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. அவர் தாய் மாட்டா சொன்னாரு, நிறுத்துது. ஏய், சொத்துவாய் முன்மாச்சு சும்மா இருங்க. அவர் சொன்னா நீ ஏத்துக்க போய் நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேன். அவர் நிறுத்துன்னு சொன்னாரு. உன் மத வார்த்தை வேற, அவர் வார்த்தை வேற. இந்த ஊரு, என் நேரம் சரி கிடையாது. இருக்கிறான் தேவேந்திரா. ஏய், இருக்கின்றானா? அது மட்டுமில்லை, கட்டிய மனைவியை தவிர வேறொரு மனைவி வேறெடுத்து பார்க்காதவன் இருக்கின்றானா? இந்த மண்ணுலகில் கண்டிப்பாக ஒருவனும் இல்லை. இருக்கிறான். இருக்கின்றானா? இருக்கிறான் தேவேந்திரா. யார் நிஜமாகவே இருக்கின்றான். உலகிலே இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரை ஆளக்கூடிய என்னுடைய மாணாக்கன் ஹரிச்சந்திரன் இருக்கிறான். இவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியலம்மா. நான் தாலி அறுத்தவன். தேவேந்திரா பொறுமை பொறுமை. நான் உரிச்சிட்டு போய் குடிக்குமா அந்த ஹரிச்சந்திரன் எப்படி வந்தவன்? எந்த விசாரணைக்கு தெரியும். அவனை பேர் வந்தவன் ஒரு குடியன், பொம்பளை பித்தன், பொய்யையே பூசணமாய் நினைக்கக்கூடியவன், தெய்வ பக்தி இல்லாதவன், பஞ்சமா பாதகத்துக்கு தாய்வன். இந்த வசனத்தை நம்பி புகழ்மாலை சொத்து தாய்வன் தாய் வசிஷ்டன் ஹரிச்சந்திரன் உன்னுடைய மாணாக்கர் என்பதால் அவனை பற்றி புகழ்ந்து வல்லவன் பேசி இந்த புகழ்மாலை சுட்டிக் கொண்டாயே. ஏய் விஸ்வாமித்ரா, நீ கூறுவதோ விந்தையாக இருக்கின்றது. என்னுடைய மாணாக்கன் பொய் என்பதே உரைக்காதவன், வீரர் மனைவியை மனதிலே நினைக்காதவன். தேவேந்திரா, இந்த வசிஷ்டன் எப்பேற்பட்டவன்? அருந்ததி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை மணந்தவன் அல்லவா? அந்த கீழ்த்தரமான புத்திசாலிகளுக்கு என்ன சொன்னாய்? இந்த பொருள்களை விட்டு நடப்பது யார்? மாணாக்கன் ஹரிச்சந்திரன் பொய் என்பதே உரைக்காதவன். நிச்சயமாகவே ரெண்டு பேரும் அறுத்து விட்டு போய் சொல்றானுங்களம்மா. ஏய், அவனுக்கு கோழிக்கறி அதிகமா வச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு அதான் துள்ளிங்கிறான். தேவேந்திரா, சுவாமி, புறப்படுகின்றேன் அயோத்தி, சந்திக்கின்றேன் ஹரிச்சந்திரனை. அவன் எப்படிப்பட்டவன்? பொய் சொல்லலாம் புனிதன், நான் உடனே யாரெடுத்து பார்க்காதவன், தெய்வ பக்தி உள்ளவன் என்று சொன்னாயே. தேவேந்திரா, நிலத்தில் நின்றது சொல்றேன்.
எதற்காக சுவாமி இந்த வீண்வாதம் வேண்டாம் சுவாமி, பொறுமையா இருக்கீங்க சுவாமி. தேவேந்திரா, சுவாமி என் வேலில் போதங்கே நாயகமாய் சென்று நாடு. சண்டை இப்ப முடியாது போலக்குமா? மணி 4 மணிதான் விடுவாங்க. நாயகமாய் மறந்து சென்று நடிக மொழிவானாவிட்டு நாயகமாய் நவத்தில் பாதி பகிர்ந்து வேலை கண்டாடி. செல்கின்றேன் அயோத்தி. அந்த ஹரிச்சந்திரனை சந்திக்கின்றேன். அவனிடத்திலே ஒரு பொய்யாகிலும் வாங்கி வருகின்றேன். அப்படி நான் கடுகு பொய்யாகிலும் வாங்கி வராவிட்டால் இதான் இருக்கின்றது வார்த்தையா, என்னுடைய பூடூர் இதை அறுத்து மடகயிரை பூடலாக திரித்து இதனால் வரையில் நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன். தவம், அந்த தவத்தின் பயனில் பாதி அந்த ஹரிச்சந்திரனை அழித்து மதுக்குணம் தலையிலே சுமந்து பண்டாதிசை செல்வேன். சபதம் எடுக்கின்றேன் இருவருமே. ஆனால் இதிலே என் சந்தேகம் தீரவில்லையே என்பதுதான். சரி சுவாமி, அதுவரை நான் என்ன செய்ய வேண்டும்? இருந்தாலும் இது நல்லது கெட்டது தெரியும் வரை இந்த வசிஷ்டனுக்கு கால் கரங்களுக்கு விலகிட்டு காலாகரம் என்று சொல்லக்கூடிய சிறையிலே அடைக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு நடப்பது உங்களுக்கு தெரியாமல் அந்த அரிச்சனத்திலே சில உண்மைகள் சொல்லிவிடுவார் என்பதற்காக நம்முடைய பாதுகாப்பிலே இருக்க வேண்டுமா? இவர் போய் உண்மையை சொல்லிவிடாருன்னா அவர் நினைச்சுக்கிறாரு. அதான் விலங்க போட்டு பாலாளத்தான் சொல்றாரு. ஆமா மிச்சா விலங்கட்டாடா சுவாமி, நீங்க சொன்னபடி என்னுடைய பாதுகாப்பிலே வைத்திருப்பேன். அப்படியா? சாமி, ஏந்திரா. நீங்க வந்து எங்க வீட்டுல பராக் மணி ஆயிக்கிற சாப்பிடுறீங்களா? அரோ, சம்போ, மகாதேவா, இது என்ன சோதனை? என்னடா நான் சாப்பிடுவது? பிரியாணியா? ஏய், உன்னை போல் உணவு அருந்துவேன் என்று நினைத்தாயா? ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று அழுந்தழுத்து மந்திரத்தை உதித்தேனானா பசி எடுக்காதுடா. ஓம் நம்பிச்சில் வாயான்ற சொன்னாரு. ஓம் நம்பிச்சில் வாயான்ற ராமாவுனி உன்ன மாதிரி நான் பொம்பளுக்கு போறேன்டா. யாருக்கு பாருங்க? எங்க அம்மாளுக்கு. அப்ப அவங்க யாரு? அவங்களுக்கு பொம்பல் தம்பல். நீங்க சொன்னபடி நான் செயல்படுத்தினேன் சுவாமி. ஆனால் ஒன்று, என்ன சுவாமி? நான் எந்தெந்த தேவர்களை உதவிக்கு அழைக்கின்றேனோ அந்தந்த தேவர்கள் தக்க தருணத்தில் எனக்கு உதவி புரிய வேண்டும். சுவாமி, என் சந்தேகம் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேவரை அழைக்கிறீர்களோ அதற்கு நான் உதவி செய்கிறேன் சுவாமி. வருகின்றேன். குமுறிட்டு இருப்பாங்க. உங்களால பாக்குறேன் நான். யார் நீ எப்படிமா குமுறுவ? டேய், போய் சொல்லா புனிதன் பூமியில் இருக்கின்றான் என்பது எவருடைய வாதம்? ஆமாங்க, யாரு வந்து மஜிஸ்டர் வாதம். போய் சொல்லுவன் ஹரிச்சந்திரன் என்று விஸ்வாமித்திரர். இதுவரை வசிஷ்டர் நம்முடைய பாதுகாப்பு இருக்கின்றார். சரி, இது எப்படி? அவர் தான் ஊம்புல போட்டேன். பாதுகாப்புடா. சரி, பார்க்கலாம்.